வெல்கம் டியர்ஸ். நம்ம 9ஆம் வகுப்பில் வல்லின மிகா இடங்கள் பற்றி பார்ப்போம். தோப்புக்கள் தோப்புகள், கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான். இப்போ இதில் வல்லினத்தை வச்சு நமக்கு என்ன ஆகுதுன்னா அர்த்தங்கள் மாறுது. மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது வேறொரு பொருளும் வருவதை அறியலாம். நாம் பேசும்போதும் எழுதும் போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிகா இடங்களை அறிவது இன்றியமையாததாகும். இப்போ கத்தி கொண்டு வந்தான் அப்படின்றதுக்கும் கத்தி கொண்டு வந்தான் என்பதுக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இது ஒற்று இங்கே இல்லை, இங்கே வல்லினம் ஒற்று மிகுந்திருக்கு. இப்போ கத்தி கொண்டு வந்தான்னா கத்தி, நம்ம வெட்டு கத்தி இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு வந்தான்ற மாதிரி மீனிங் அர்த்தம் வருது உங்களுக்கு. கத்தி கொண்டு வந்தான்னா சத்தம் போட்டு கொண்டே வந்தான் அப்படின்னு நமக்கு இதில் அர்த்தம் கொடுக்குது. அப்போது வல்லினம் மிகாமல் இருக்கிறத பொறுத்து நமக்கு என்ன ஆகுது, பொருள் வேறுபடுது. அப்போ நம்ம இதில் வல்லினம் மிகா இடங்கள் பற்றி பார்க்கலாம். எங்கெல்லாம் வல்லினம் மிகக்கூடாது, இந்த மாதிரி ஒற்று எழுத்துக்கள் மிகக்கூடாதுன்னு பார்க்கலாம். தற்கால உரைநடையில் வல்லினம் மிகா இடங்களாக கீழ் காண்பவற்றை கூறலாம். இப்போதைக்கு நமக்கு வல்லினம் மிகா இடங்கள்னு அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அதை படி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தமிழில் தப்பில்லாமல் நம்ம எழுதுறதுக்கும் பொருள் புரியறதுக்கும் வாய்ப்பாக அமையும். அது செய் இது கான், அது இது என்னும் சுட்டுப்பெயர்களில் பின் வல்லினம் மிகாது. இப்போ அது செய் இது கான், இப்போ அது செய் இது கான் அப்படின்னு வல்லினம் வராது. அப்போது அது இதுன்ற வார்த்தைகளுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எது கண்டாய் எவை தவறுகள், இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எது எவை அப்படின்றது வினா பெயர்கள் இருக்கு இல்லையா, அப்போ எது கண்டாய் எவை தவறுகள் அந்த மாதிரி இந்த மாதிரி வல்லினங்கள் இங்கே மிகாது. எது எவை, அது இதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. எது எவைன்றதுக்கு பக்கத்துலேயும் அந்த மாதிரி வினா பெயர்களுக்கு பின்னும் வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது கிளி பேசும், எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இந்த மாதிரி எழுவாய் வரபோது நமக்கு வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ எனது சட்டை, 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ எனது சட்டை அப்படின்ற இடத்துல இதில் 3ஆம் வேற்றுமை விரியிலையும் 6ஆம் வேற்றுமை விரியிலையும் நமக்கு வல்லினம் மிகாது. தந்தையே பாருங்கள் மகளே தா, விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. தந்தையே மகளே அப்படின்னு நம்ம கூப்பிட்ற மாதிரி இருக்கல விழித்தொடர்கள், அதில் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு பார்த்த பையன், பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த பார்த்தன்றது பெயரச்சம், அதுக்கு பக்கத்தில் நமக்கு வல்லினம் மிகாது. நாடு கண்டான் கூடு கட்டு, 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நாடு அங்கே வல்லினம் வராது, கூடு அப்படின்ற இடத்துலையும் வல்லினம் வராது. வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார், படி என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. படி படின்னா பக்கத்தில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழ் வருக தலைவா, வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வாழ்க வருக கான்னு வரதுனா வியங்கோல் வினைமுற்று இல்லையா, அந்த தொடர் பக்கத்தில் நமக்கு ஒற்றுகள் வராது, வல்லினம் மிகாது. குடிதண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன், வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. குடிதண்ணீர் என்பது வினைத்தொகை, வளர்பிறை வினைத்தொகை, திருவளர் செல்வன் வினைத்தொகை, இதுலேயும் நமக்கு நடுவில் ஒற்று வராது. குடித்தண்ணீர் வளர்ப்பிறை திருவளர் செல்வன் அப்படிலாம் வராது. அப்போ இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு தமிழில் பிழையே வராது. ஓகே, தேங்க்யூ.